ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய பிராண்ட் நிறைய கேமிங் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. பெரும்பாலும் இந்த இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக போட் பிராண்ட்லேருந்து போட் இம்மோர்டல் 141 அப்படிங்கிற இந்த கேமிங் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாடல் நேம் போட்டிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் சைனாவில் தயாரித்த ஒரு இயர்பட்ஸ், அதை சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமிங் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் போட்டோட வெப்சைட்டில் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி சார்ஜிங் கேஸ், இயர்பட்ஸ், டைப் சி சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் ஒரு சில கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சார்ஜிங் கேஸில் RGB லைட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு சர்க்கிள் டைப்பில் RGB லைட்டோட எஃபெக்ட் இருக்கிறது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் சார்ஜிங் கேஸோட மேலே உள்ள கேப்பை மூடினீங்க அப்படின்னா RGB லைட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகுது. ஸோ இந்த சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் டிசைன் இருக்கிறது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் இருக்குது. மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய பிராண்டோட கேமிங் இயர்பட்ஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதோட பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக்கு இருக்குது. ENX டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரொம்ப நாய்ஸ் அதிகமாக உள்ள ஏரியாவில் வச்சு கால் பேசுனீங்க அப்படின்னா நாம் பேசுகிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா RGB லைட் இருக்கிறது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸோட டாப் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டச் கண்ட்ரோல் மூலமாக கால்ஸ் மற்றும் மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இயர்பட்ஸோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது ஒரு சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வால்யூம் கம்மியாக்கணும் இல்லை அதிகமாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் மூலமாக வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் தான் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணால் கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இயர்பட்ஸாக இந்த இயர்பட்ஸ் இருக்குது. ஆடியோவில் எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கனால சார்ஜிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு. அதே போல் இதோட பிளேபேக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸில் RGB லைட் இருக்கனால பிளேபேக் ரொம்ப அதிகமாக இல்லை. சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 30 மணிக்கு பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் இயர்பட்ஸில் 10 மணிக்கு பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5லிருந்து 7 மணிக்கு பிளேபேக் கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. அதே போல் 10 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும்
ரொம்பவே பேலன்ஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா வோக்கல்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக வந்து இருந்துச்சு. ஆடியோ பொறுத்த வரைக்கும் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 வச்சு கேட்டிங்க அப்படின்னா வோக்கல்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கான பேஸ் வந்து இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான ஹெவி பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து கிடையாது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேலன்ஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு கேமிங் இயர்பட்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமிங் இயர்பட்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.